Hello students, நம்ம exercise 9.4 பார்க்குறோம். இதில் நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்த பெர்னாலிஸ் ஃபார்முலாவே தான் இங்கேயும் கொடுத்துருக்கு. இன்டெக்ரல் u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus etc. alternate sign வரும். first positive, next negative, positive, negative னு வரும். uv, u dash v1, u double dash v2. சரி, இப்போ சம்ஸ் பார்க்கலாம். இப்போ 0 to 1 x cube இன்ட்டு e பவர் மைனஸ் 2x dxன்னு இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு u வேல்யூ எது, d வேல்யூ எது, dv வேல்யூ எந்த வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். என்னது? ஃபஸ்ட்டு LATE. எல்னா என்ன? லாகரிதமிக் ஃபங்க்ஷன், ஏ algebraic function, t trigonometric, e exponential. இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் அப்படின்றது algebraic ஃபங்க்ஷன்றதுனால அதை வேல்யூவை யூவாக கன்சிடர் பண்ணிடுறோம். e பவர் மைனஸ் 2xன்றது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், அந்த வேல்யூவை நம்ம டிவியாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் இயரே படிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு இங்கே u வேல்யூ எக்ஸ் கியூப் அண்ட் டிவி வேல்யூ e பவர் மைனஸ் 2x dxன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு u வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இதில் டிஃப்ரென்ஷியேட், இன்டெகிரேட் ரெண்டும் சேர்ந்து வரும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு u வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர், எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர். எகெயின் 3x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதுதான் u டபுள் டேஷ், தட் இஸ் 6x. 6xை எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 6ன்னு கிடைக்குது. 6 எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. நெக்ஸ்ட்டு dv நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க வேல்யூஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் dv இஸ் இன்டெக்ரல் dv தட் இஸ் இன்டெக்ரல் ஆஃப் e பவர் மைனஸ் 2x dx ஈக்குவல் டு, அதை இன்டெக்ரல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? மைனஸ் e பவர் மைனஸ் 2x பை 2. நெக்ஸ்ட் எகெயின் இன்டெக்ரல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது e பவர் மைனஸ் 2x டிவைடட் பை 4 இன்ட்டு மைனஸ் 2ன்னு இருக்கும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் வேல்யூ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எகெயின் e பவர் மைனஸ் 2x பை 4 இன்டெகிரேட் பண்ணும்போது e பவர் மைனஸ் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது e பவர் மைனஸ் 2x 2xன்னு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 2ங்கிறதுனால டினாமினேட்டரில் எகெயின் மைனஸ் 2 வரும். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் v2 என்ன கிடச்சிருச்சு? மைனஸ் e பவர் மைனஸ் 2x பை 8. எகெயின் அதை இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக v3 ஈக்குவல் டு e பவர் மைனஸ் 2x பை 16 ஆன்சர் கிடைக்கும். இதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கிடைக்குது. இன்டெக்ரல் 0 to 1 x கியூப் இன்ட்டு e பவர் மைனஸ் 2x dx. அதில் u வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? u வேல்யூ இஸ் எக்ஸ் கியூப், u வேல்யூ எக்ஸ் கியூப், v வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் மறந்துடாத, u dash வேல்யூ அண்ட் v1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு u ட்ரிபிள் டேஷ் அண்ட் v2, u ட்ரிபிள் டேஷ் அண்ட் v3. நெக்ஸ்ட்டு டேர்ம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதோட மல்டிப்ளிகேஷனில் v4 வரும்போது ஃபுல் டேர்முமே 0 ஆகிடும். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு u v, u dash v1, u double dash v2, u triple dash v3. இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் நம்ம கொண்டு வந்துடும். எல்லா டேர்ம்லேயுமே என்ன காமனாக இருக்குது? e பவர் மைனஸ் 2x காமனாக இருக்குது. அவுட் சைடு எடுத்துக்கிறோம். இதில் நார்மலாக இதுக்கு முன்னாடி சம்மில் நம்ம இன்டெக்ரல் லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம். ஜென்ரலாக வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். இப்போ நம்ம லிமிட் வேல்யூ 0 to 1 சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால நம்ம கேர்ஃபுல்லாக போடணும். 0 to 1 அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, இட் இஸ் அப்பர் லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். இட் இஸ் லோயர் லிமிட் வேல்யூ. எக்ஸ் பிளேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்பர் லிமிட், லோயர் லிமிட் எக்ஸ் பிளேஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு? e பவர் மைனஸ் 2 பை 2, e பவர் மைனஸ் 2 பை 2 அண்ட் e பவர் மைனஸ் 2 3 பை 4 இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ எல்லா டேர்ம்லேயுமே e பவர் மைனஸ் 2 காமனாக இருக்கிறதுனால அவுட் சைடு எடுத்துட்டோம்.
ரிமைனிங் இருக்கிற ஃப்ராக்ஷன் வேல்யூஸை சேம் டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டு சால்வ் பண்ணுறோம். அதே மாதிரி லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் இருக்க டேர்மில் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் டைரெக்டாக 0 ஆகிடும். ரிமைனிங் இருக்க வேல்யூ 3/8 e⁻0 ஆகும். ஸோ இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் 3/8ன்னு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்க ஃப்ராக்ஷன், அந்த ஃப்ராக்ஷனுக்கு காமனாக அவுட் சைடில் e⁻2ன்ற டேர்ம் இருக்குது. ஸோ அதை மறந்துட்டு நீங்கள் சம் சால்வ் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் போடும்போது ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு 1/8 × 3 - 19 e⁻2ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. இது ரொம்பவே ஈஸி. என்ன மட்டும் மறந்துடக்கூடாது, UDVயில் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபார்முலாவில் UV செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், லேட்டு, லாக்ரிதமிக் ஃபஸ்ட்டு, அல்ஜிப்ரைக் செகண்ட், ட்ரிக்னாமெட்ரிக் தேர்ட் அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் லாஸ்ட்டு. ஸோ இதை வச்சு நம்ம ஃபங்க்ஷன்ஸை செலக்ட் பண்ணி UV செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். இதுலேயும் சேம் UV மெத்தடு தான் யூஸ் பண்ணுறோம். இதில் டைரெக்டாக நம்ம நிறைய ஃபங்க்ஷன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ சிங்கிள் டேர்மாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். U டேர்ம் அண்ட் V டேர்ம் இருக்க மாதிரி மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இதில் ஒரு பார்த்ததுமே tan இன்வர்ஸ் அப்படின்றது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம், T = tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். tan இன்வர்ஸ் எக்ஸ் வேல்யூவை நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளை என்ன கிடைக்கும், 1 இன்டெகிரேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x² கிடைக்கும். 1/1 + x² dx dtயாக இருக்கும்போது இதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நம்ம என்ன சேர்த்துக்கிறோம், T = tan இன்வர்ஸ் எக்ஸ், dt வேல்யூ 1/1 + x² dx. ஸோ tan இன்வர்ஸ் இருக்க பிளேஸ்லாம் T சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். dt எங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிற, 1/1 + x² dx இருக்க பிளேஸில் dt சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரி, வேரியபிள் T டேர்முக்கு எக்ஸ் வேரியபிள் இருக்க டேர்ம்ஸ் T வேரியபிள் டேர்ம்ஸும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது லிமிட் வேல்யூஸும் சேஞ்ச் ஆகும். லிமிட் வேல்யூ என்னவா இருக்குது, ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ 0வாக இருக்குது, எக்ஸ் வேல்யூ 0வாக இருக்குது. ஸோ tan இன்வர்ஸ் 0வாக இருக்கும்போது T வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ 1ஆக இருக்கும்போது எந்த வேல்யூ tan வேல்யூக்கு 1 கிடைக்கும், π/4, T வேல்யூ π/4ன்னு கிடைக்கும். ஸோ இது ரிவர்ஸில் நீங்கள் போடணும். எக்ஸ் வேல்யூ 0வாக இருக்கும்போது T வேல்யூ 0, எக்ஸ் வேல்யூ π/4ஆக இருக்கும்போது T வேல்யூ எக்ஸ் வேல்யூ 1ஆக இருக்கும்போது T வேல்யூ π/4. ஸோ இப்போ லிமிட் வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, கிவன் ஃபங்க்ஷன் sin 3t × t, தட் இஸ் t × sin 3t அப்படின்னு கன்வெர்ட் ஆகிடுச்சு. அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்குவோம் t, தட் இஸ் u. நெக்ஸ்ட்டு இருக்க ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூவை vன்னு எடுத்துக்குவோம். ஸோ இதை நம்ம போடும்போது என்ன ஆன்சர் கிடச்சிருது, UV ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க, பெர்னௌலிஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். இதில் 2 டேர்மில் டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். U வேல்யூ UV - U'(V1). நெக்ஸ்ட்டு U'()ங்கும்போது இங்கே 0 ஆகிடுச்சு. இதோட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடச்சிரும். ஸோ UV - U'(V1) டைரெக்டாக அப்ளை பண்ணுவோம். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். சரியா? இதில் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3π/4ன்னு கிடச்சிருக்கு. இந்த 3π/4 நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், π - π/4. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும் என்ன ஆன்சர் தான் கிடைக்கும், 4π - π /4. தட் இஸ் சப்ராக்ட் பண்ணும்போது கிவன் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த 3π/4 π - π/4ன்னு சொல்லலாம். இந்த கான்செப்டில் இந்த சம்மில் இந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு cos π/-8 நம்ம காசாக தான் இருக்கும், முன்னாடி மைனஸ் சைன் இருக்கும். இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்றதில் நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணும்போது -π/12 cos π/4 + 1/9 sin π/4ன்னு கிடச்சிருக்கு. இதில் cos π/4 வேல்யூ அண்ட் sin π/4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு,
1/√2 π/12 ப்ளஸ் 1/9 ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சம் அதே மாடலில் தான். இங்கே சைன் இன்வர்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ t ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு dt ஈக்குவல் டு 1/√1 - x² dxன்னு எடுத்துக்கலாம். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்க பிளேஸ்லாம் t சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. dx/√1 - x² இருக்க பிளேஸில் dt சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சரியா? சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஓகே, எக்ஸ் வேரியபிள் இருக்கட்டும், டி வேரியபிளுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கன்வெர்ட் பண்ணணும்? லிமிட் வேல்யூஸ், இன்டெக்ரல் லிமிட் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? எக்ஸ் வேல்யூ 0வாக இருக்குது. எக்ஸ் வேல்யூ 0வாக இருக்கும்போது சைன் வேல்யூ எந்த சைன் வேல்யூக்கு 0 கிடைக்கும்? 0. சைன் வேல்யூ 0. டி ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது எக்ஸ் வேல்யூ 0வாக இருக்கும்போது டி வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு அப்பர் லிமிட் என்ன இருக்குது? 1. அப்பர் லிமிட் வேல்யூஸ் 1/2. அப்பர் லிமிட் வேல்யூ 1/√2. எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2வாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த வேல்யூக்கு நம்மளுக்கு 1/√2 கிடைக்கும்? சைன் வேல்யூக்கு π/4. ஸோ டி ஈக்குவல் டு π/4. இது உங்களோட நோட்டில் ரிவர்ஸில் இருக்கணும். x equal to 0, then sin inverse of x equal to 0, then t equal to 0. அந்த ஆர்டரில் இருக்கணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கன்வெர்ட் ஆகுது. t டேர்முக்கு கிவன் x வேரியபிள் டேர்ம்ஸில் t வேரியபிளுக்கு டேர்முக்கு கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம it is algebraic value, it is exponential. ஸோ அல்ஜிப்ராய்க்கு தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ u ஈக்குவல் டு டி, டிவி ஈக்குவல் டு e⁻t கன்சிடர் பண்ணி இன்டெக்ரல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சம் சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இதில் லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் கேர்ஃபுல்லாக போடணும். மற்றபடி எல்லாமே ஈஸி. ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அப்பர் லிமிட், லோயர் லிமிட், எந்த வேல்யூ u டிவி எப்படி கன்சிடர் பண்ணுறது அப்படின்றத கிளியராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு சம். லாஸ்ட் இயரே நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க? யூவி மெத்தடில் நம்ம சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போய்க்கலாம். இதில் என்ன செய்வேன்? லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இதில் என்ன கிடைச்சி x² cos x இருக்குது. x² அல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷன், cos 2x ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். u dv எடுத்துக்கிறோம். அதை இன்டெகிரேட் u வேல்யூஸ் எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற v வேல்யூஸ் வியில் டிவியை இன்டெகிரேட் பண்ணுறோம். ஒவ்வொரு வேல்யூவையும் இன்டெகிரேட் பண்ணும்போது another வேல்யூ கிடைக்குது. இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதில் இந்த சம்மில் பாருங்கள், sin 2x டைரெக்டாக sin π/2 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் டைரெக்டாகவே ஆன்சர் கிடைக்கும். ஸோ நோ கன்ஃபியூஷன். இதில் ஆங்கிள்ஸ் sin π/4ஓட வேல்யூ sin π/2, இந்த ஆங்கிள்ஸ் வேல்யூஸ் எல்லாமே ரேஷியோஸ் வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் மெமரியில் வச்சுருந்தா தான் ஃபாஸ்ட்டாக போட முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிள். லாஸ்ட் இயர் படிச்சிருக்கீங்க. அந்த சம்ஸ்லேயே நம்ம லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சம் சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9.35. இதில் 3 ரிசல்ட்ஸ் இருக்குது. அந்த 3 ரிசல்ட்ஸை நம்ம மெமரி பண்ணிக்கணும். ஆன்சர் b2 infinity இன்டெக்ரல் b2 infinity 1/a² + x². நார்மலாக 1/a² + x²க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், இன்டெக்ரல் ஃபார்முலா. அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அந்த வேல்யூவில் லிமிட் b2 இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது இந்த வேல்யூ 1/a × π/2 - tan inverse b/a, இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம். அதே லிமிட் வேல்யூ 0 to இன்ஃபினிட்டியாக இருக்குது. 0 to இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது ஆன்சர் 0 to infinity 1/a² + x² dx வேல்யூ π/2a. அதே சேம் இன்டெக்ரல் வேல்யூ a to infinity. நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டி வேல்யூ இன்டெக்ரல் லிமிட் வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு? a to இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது π/4a. நெக்ஸ்ட்டு -infinity to infinity 1/a² + x² dx அப்படி இருக்கும்போது ஆன்சர் π/a. ஸோ ஒவ்வொரு லிமிட்டை வச்சு தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இந்த 3 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போட போகிறோம். ஸோ நம்ம கிளியராக இருக்கணும். ஃபஸ்ட்டு b2 இன்ஃபினிட்டி இருக்கும்போது ஃபார்முலா 1/a × π/2 - tan inverse of b/a.
நெக்ஸ்ட்டு லிமிட் என்னவா கன்வெர்ட் ஆகுது 0 to இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது π/2a. நெக்ஸ்ட்டு a to இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது π/4a. நெக்ஸ்ட்டு -∞ to இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது π/a. இது எல்லாத்துலேயுமே f(x) என்னவாக தான் இருக்கும் 1/a² + x². லிமிட் வேல்யூஸ் வச்சு தான் நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஸோ இந்த பேஸ்டு சம்ஸ் தான் எக்ஸசைஸ் 9.5ல் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 9.5 ஃபஸ்ட்டு சம் 0 to π/2. 0 to π/2 மிஸ் இப்போ தான் சொன்னீங்க 0 to இன்ஃபினிட்டி, a to இன்ஃபினிட்டி, -∞ to இன்ஃபினிட்டிலாம் இருந்தது. இந்த சம்லாம் அப்படி இல்லையே அப்படின்ற உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். இந்த வேல்யூஸ், இந்த லிமிட் வேல்யூவை நம்ம இன்ஃபினிட்டி டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு ஃபார்முலா மெத்தடுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த சம் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சம்மில் இதில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் வேறு எந்த மெத்தடும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கிவன் ஃபார்முலா மெத்தடுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். கிவன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, dx/1 + 5 cos² x. ஸோ cos² x வேல்யூவை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வேல்யூவில் டிவைட் பண்ண போகிறேன். நியூமரேட்டர் டிவைடட் பை cos² x, டினாமினேட்டர் டிவைடட் பை cos² x. அப்போ கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும், 1/cos² x வேல்யூ sec² x. ஸோ இந்த டினாமினேட்டர் வேல்யூஸில் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஃபுல் டேர்முக்குமே cos² x காமனாக இருக்கும். ஸோ செப்பரேட் பண்ணும்போது 1/cos² x + 5 cos² x + cos² xன்னு கிடைக்கும். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும், 1 + sec² x + 5ன்னு கிடைக்கும். sec² x sec² x + 5ன்னு கிடைக்கும். இந்த sec² xஐ நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம், sec² x என்ன ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம், 1 + tan² xன்ற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். ஏன் tan² x ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கன் அண்ட் tan இதை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா இன்டெக்ரல் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அதுக்காக நம்ம சீக்கன் அண்ட் டேனில் கிவன் கொஷினை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, ஸோ sec² x டிவைடட் பை tan² x + 6ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த டேர்மை இப்போ கன்வெர்ட் பண்ண போகிற t = tan x அண்ட் dt ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் sec² x dx. ஸோ sec² dx dtயாக கன்வெர்ட் ஆகும். t பிளேஸில் இருக்க வேல்யூ t² கன்வெர்ட் ஆகும். இது நம்ம கிவன் கொஸ்டினில் என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம், 0 to இன்ஃபினிட்டி 1/a² + x² dx. இந்த ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். 1 டிவைடட் பை a டேர்ம் ப்ளஸ் x டேர்ம், a² டேர்ம் ப்ளஸ் x² டேர்ம் மட்டும் இருக்கணும். அதுக்காக இந்த மெத்தடுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் வேரியபிள் டேர்மில் இருக்கிறத t வேரியபிள் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ லிமிட் வேல்யூஸ் ஆல்சோ சேஞ்ச்டு. ஸோ x = 0வாக இருக்கும்போது t வேல்யூ tan 0 வேல்யூ 0, டேனோட எந்த வேல்யூக்கு 0வாக இருக்கும் 0. ஸோ x = π/2. ஸோ tan π/2க்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இன்ஃபினிட்டி. இப்போ என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டைரக்ட் ஃபார்முலா நம்மளுக்கு கிடச்சிரும். என்ன ஃபார்முலா, 0 to இன்ஃபினிட்டி 1/a² + x² dx = π/2a. a பிளேஸில் என்ன இருக்குது, √5. ஸோ √6. ஸோ √6ங்கும்போது 2√6. a பிளேஸில் √6 சப்ஸ்டியூட் பண்ணினா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம கிவன் கொஷின்னு 0 to π/2ல் தான் இருந்தது. அதை இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டியாக சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ணுறதுக்கு சம் ரூல்ஸ் யூஸ் பண்ணோம். அதில் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் 0 to π/2 அதே சேம் மாடல்லையே தான் இருக்குது. இதுலேயும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், sin² காமன் எடுத்திருக்கோம். இல்லை நீ sin² sin² மல்டிப்ளை பண்ணினாலும் ஓகே. அந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம், இந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் அங்கே cos² x மல்டிப்ளை பண்ணோம், டிவைட் பண்ணோம் இல்லையா, அதே தான் இங்கே sin² x நம்ம காமனாக அவுட் சைடு எடுத்து சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே சேம் மாடல்லையே தான் வந்திருக்கும். cosec² xக்கு ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணியிருக்கு, 1 + cot² x 1 + cot² x cosec² x 1 + cot² x. இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு, 5 cot² x + 9.
கொசிக்கன் அண்ட் காட்டை ரிலேட் பண்ணுற ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா தெரியும், அதுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக லிமிட் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. லிமிட் வேல்யூ எக்ஸ் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது டி வேல்யூ இன்ஃபினிட்டி, எக்ஸ் வேல்யூ π/2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது டி வேல்யூ 0. ஸோ இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி இன்டெக்ரல் வேல்யூ கிடைக்குது. இப்போது நம்மளுக்கு என்ன கொஸ்டின் தெரியும், 0 to இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது தான் ஃபார்முலா தெரியும். ஸோ 0 to இன்ஃபினிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்டெக்ரல் வேல்யூ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா முன்னாடி ஒரு மைனஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ டைரக்ட் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி சம் சால்வ் பண்ணியிருக்கோம். இதில் புக்கு ஆன்சர் வேறு மாதிரி இருக்கும், இந்த ஆன்சரையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.